ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த எழுப்புதல் ஜெபத்தை குறித்து அதிகமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலும் கூட ஜெபிக்கிற மனிதனை கொண்டு ஆண்டவர் தேசத்தின் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி அநேகமான காரியங்களோடு உங்களோடு பேசினோம். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற மனிதன் அனுதினம் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, அனுதினம் ஆண்டவருடைய பாதத்தில் அவன் ஜெபிக்கும் பொழுது அவனை ஜெப ஆழங்களுக்குள்ளே ஆவியானவர் கொண்டு போவார். அவனை அந்த ஜெப ஆழங்களுக்குள்ளே நிற்கிற மனிதனோடு தேவ ரகசியங்கள் வெளிப்படும், தேசத்தை குறித்தான காரியங்கள் வெளிப்படும். அவனை குறித்து ஆண்டவர் என்ன காரியத்தை, என்ன திட்டத்தை, என்ன சித்தத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வைத்திருக்காதோ அந்த காரியத்தை ஆண்டவர் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும். இந்த நாட்களிலும் கூட அந்த செபிக்கிற மனிதன், அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிற மனிதனை கொண்டு இந்த தேசத்துடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றும். தேசத்தை ஆண்டவர் அர்ச்சிக்க முடியும். எப்படின்னு சொன்னால், இந்த தேசத்தில் அநேகமான பிரச்சனைகள் நடக்கும் பொழுதும், அநேகமான காரியங்கள், அநேகமான வளர்ச்சிகள், அநேகமான சூழ்நிலைகள் தேசத்தில் நடக்கும் பொழுது கூட வேதாகமத்தில் வாழ்ந்தான தேவ மனிதர்களை கொண்டு அந்தந்த காலகட்டங்களிலே அந்த மனிதர்களை ஆண்டவர் எழுப்பி பிரதான ஒரு மாற்றத்தை தேசத்தின் நடுவில் ஆண்டவர் கொண்டு வந்தார். நெகேமியாவுடைய நாட்களிலே அங்கே அலங்கம் இடிப்பட்டதை கண்டு அங்கே நெகேமியா மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழ ஆரம்பிக்கிறார். அங்கே நெகேமியா அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அங்கே அரசனிடத்திலே போய் அந்த வேண்டுதலை முன்வைக்கவில்லை. மாறாக ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று அவங்க அனுதினமும் பல நாட்கள் பல மணிக்கணக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்க ஆரம்பித்தார். அவருடைய செபம் என்ன செய்தது? 52 நாளில் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க தேவன் பிரதான ஒரு அனுக்கிரகத்தை ஆண்டவர் நெகேமியாவுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு பிரதான ஒரு சீரமைப்பு தேசத்தின் நடுவில் வர ஆரம்பித்தார். ஒரு தேசம் பாழாக்கப்பட்டது, ஒரு தேசத்துடைய சூழ்நிலை மாறி போனது. நெகேமியாவுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஜெபம் என்ன செய்தது? அங்கே தேசத்தை மறுபடியும் சீரமைத்து எடுத்து கட்டுவதற்கு கர்த்தர் நெகேமியாவுடைய நாட்களில் பிரதான ஒரு மாற்றத்தை தேசத்தின் நடுவிலே கொண்டு வந்தார். ஆகவே ஜெபிக்கிற ஒரு மனிதன் அந்த ஆழங்களுக்குள்ளே போகும் பொழுது ஒரு தேசத்தை ஆவியானவர் மாற்ற முடியும். இன்றைக்கு தேசத்தின் சூழ்நிலைகளை குறித்து அதிகமாக நாங்கள் பேசுகிறோம், தேசத்தின் காரியங்களை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஆனாலும் ஜெபிக்கிற ஆழத்துக்குள்ள ஒரு மனிதன் இருக்கும் பொழுதுதான் அந்த தேசத்தின் சூழ்நிலைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? அங்கே எடுப்பித்து கட்ட முடியும். தேசத்தின் இருக்கிற இடிப்பட்ட அலங்கங்களை ஆண்டவர் கட்ட முடியும். தேசத்தினுடைய நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற முடியும். மோசேயுடைய நாட்களிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக சிலைகளை செய்து ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவர் கோபமூட்டும் பொழுது, அங்கே ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்க முற்படும் பொழுது, அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ற மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேச ஆரம்பிக்கும். ஜனங்களுடைய நிலைமைக்காக, ஜனங்களுக்காக மன்றாட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தின் நடுவில் வாழ்ந்தான ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு வர இருந்த நியாய தீர்ப்பை மோசேயுடைய ஜெபம் என்ன செய்தது? அங்கே ஒரு இரக்கத்தை காண்பிக்கும் பொருட்டாக மோசேயுடைய ஜெபம் காணும். ஒரு மனிதன் ஆண்டவருடைய பாதத்தில் நின்று, மோசே அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்தில் நின்று ஜெபிக்கிற மனிதன், ஆண்டவரை முகமுகமாக தரிசித்த ஒரு மனிதன் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து வந்ததான ஒரு பாத்திரம். தேசத்தின் ஜனங்கள் அக்கிரமம் செய்யும் பொழுது, அநியாயம் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய கோபம் அங்கே ஜனங்களுக்கு நேராய் வரும் பொழுது, அங்கே ஜனங்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அவருடைய ஜெபம் என்ன செய்தது? கேட்கப்பட்டு. ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒரு மனிதனுடைய ஜெபம் தேசத்துக்கு வர இருக்கும் அந்த நியாய தீர்ப்பை மாற்றுமாயிருந்தால், இன்றைக்கு தேசம் அழிக்கப்படுவதை கேட்கிறோம், பார்க்கிறோம், நானும் நீங்களும் பேசி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜெபம் இன்றைக்கு தேசத்தில் வர இருக்கும் அந்த அழிவை தடுத்து நிறுத்த முடியுமாயிருந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆழமான ஜெபத்துக்குள்ளே உள்நுழைய வேண்டியது அவசியம். ஆழமான அந்த ஜெபம் தான் என்ன செய்யும்? அனுதினம் ஒரு சாதாரணமான ஜெபம் அல்ல, ஒரு கடமைக்கான ஜெபம் அல்ல, ஒரு 10 நிமிஷமோ இல்லாவிட்டால் நானும் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லி அந்த ஜெபத்தை ஏறெடுக்காதபடிக்கு தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து, கடந்த நாட்களில் சொன்னது போல அங்கே தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஒரு பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்தினுடைய நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு ஆழமான ஜெபம், ஒரு மனிதனுடைய ஆழமான ஜெபம் என்ன செய்யும்?
இந்த தேசத்தை சீரமைக்கும். அந்த தேசத்துக்கு வர இருக்கும் நியாய தீர்ப்பை என்ன செய்யும்? மாற்ற ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, அங்கே தேசத்தில் இருக்க நுகத்தடிகளை முறைக்க ஆரம்பிக்கும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 400 வருஷ காலமாக எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அங்கே அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார். தங்களுடைய நிந்தையை கண்டு, தங்களுடைய அடிமைத்தனத்தை கண்டு அனுதினமும் புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு என்ன செய்தார்? அவர்களுக்காக மனம் நுகத்தடியை, அந்த அடிமைத்தனத்தை நீக்கி அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார். ஒரு மனிதனுடைய ஒரு 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 கூட்டத்துடைய செபம், ஒரு மனிதனுடைய செபம் என்ன செய்யும்? தேசத்தில் இருக்கிற நுகத்தடிகளை, அடிமைத்தன சங்கிலியை என்ன செய்யும்? முறித்தது யாருமே. அந்த செபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இன்றைக்கு தேசத்தின் நடுவில் எங்கெங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அடிமைத்தன சங்கிலி, இன்னைக்கு விபச்சார பாவம், இந்த பாவத்தில் எத்தனையோ ஜனங்கள் மாட்டிக்கொண்டு இதுலேருந்து வெளியில வர முடியாத சூழ்நிலை. எங்க பார்த்தாலும் மந்தவாதங்கள், அங்கே வீதிக்கு வீதி, வீட்டுகளுக்கு வீட்டு ஒரு மனிதன் ஒரு நல்லா வருவது இந்த தேசத்து ஜனங்களுக்கு பிடிக்காது. பல மனிதர்களுக்கு பிடிக்காது. மந்ததங்களையும் அங்கே மந்தவாதங்களை செய்து இந்த தேசத்தின் நடுவில் என்ன செய்கிறார்கள்? ஒரு மனிதனை அழிக்க நினைக்கிற இந்த சூழ்நிலைகள் நடுவிலே ஒரு மனிதன் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அடிமைத்தன சங்கிலியை ஆண்டவர் உடைத்தது ஆரம்பிக்கும். எங்கெங்கெல்லாம் அந்த மந்தவாதங்கள் கிரியை செய்கிறதோ அந்த நுகத்தடிகளை, அந்த சத்துருடைய திட்டங்களை ஆண்டவர் உடைத்தது ஆரம்பிக்கும். இந்த ஆழமான ஜெபம் என்ன செய்யும்? அடிமைத்தன சங்கிலிகளை உடைத்தது ஆரம்பிக்கும். அங்கே 400 வருஷ காலமாக அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கக்கூடுமாயிருந்தால் இந்த தேசத்தில் அநேக நாட்கள் பல பிரச்சனை, அநேக நாட்கள் அரசியல் சட்டத்திட்டங்களால் தீர்க்க முடியாதபடி இருக்குது. இன்றைக்கு இருக்க முடியாதபடி இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு தேசத்தின் நடுவில் அநேகமாய் காணப்படும். இன்றைக்கு இதெல்லாம் மாறவன் இந்த சட்டத்திட்டங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செபிக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் ஆழமாய் செபிக்கும் பொழுது அந்த செபம் என்ன செய்யும்? இந்த தேசத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களை தாண்டி தேசத்துக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு மறுசீரமைப்பையும், தேசத்தின் நடுவில் இருக்கிற எல்லா அடிமைத்தன சங்கிலிகளையும் உடைத்தறிய ஒரு மனிதனுடைய ஜெபம் என்ன செய்யும்? இந்த தேசத்தின் நடுவில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவேதான் அங்கே ஒரு மனிதனுடைய ஆழமான ஜெபம் தேசத்தை மாற்ற உதவி செய்கிறது. தேசத்துடைய சூழ்நிலைகளை மாற்ற உதவி செய்கிறது. வெறுமனையான ஒரு சாதாரணமான ஜெபம் அல்ல. ஒரு மனிதன் ஆழத்துக்குள்ள நின்று செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேசத்தின் சூழ்நிலைகளை ஆவியானவர் அவனை கொண்டு மாற்ற ஆரம்பிக்கும். அந்த ஜெபம் எல்லா கட்டுக்கள், நுகத்தடிகள், ஒரு மனுஷனுடைய சூழ்நிலைகள், பாவத்தில் இருக்கிற மனுஷனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த மனிதனுக்கு விடுதலை, தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை, தேசத்தின் நடுவில் எந்தெந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி எழுப்ப ஒரு மனிதனுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு செபிக்க ஆரம்பித்திருக்கிறீங்களா? இன்னைக்கு செபிக்க நேரத்தை ஒதுக்குறீங்களா? இன்றைக்கு நானும் நீங்களும் ஆழமான செபத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய செபத்தை கேட்டு உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற ஆரம்பிப்பார். இந்த தேசத்தின் சூழ்நிலைகளுக்காக நீங்கள் செபிக்கிறீங்களா? தேசத்தின் சூழ்நிலைகளுக்காக செபிக்க ஒரு பொருத்தனை செய்திருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவில் நின்று இந்த தேசத்துக்காக மன்றாட ஆரம்பிங்க. வெறுமனையான செபம் மாத்திரமல்ல, வெறுமனையாய் ஒரு 10 நிமிஷம் இல்லாவிட்டால் ஒரு 30 நிமிஷம் செபிக்கிறது மாத்திரமல்ல, அனுதினம் நெகேமியா எப்படி பல நாட்கள் உபவாசித்து அழுது புலம்பி தேசத்துக்காக மன்றாடி, தேசத்துடைய அலங்கம் அங்கே எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதை கண்டு மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து செபித்தாரோ அதே ஒரு இன்றைக்கு இருதயங்கள் நடுவிலே அங்கே அந்த தாகம் இன்றைக்கு உங்களை பற்றி பிடிக்கும். நெகேமியா எப்படி அங்கே அந்த எருசலேமின் நகரத்துக்காக மன்றாடினானோ அதே போல இன்றைக்கு நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் நின்று மன்றாடும் பொழுது, இந்த தேசத்துக்காக மன்றாடும் பொழுது எங்களுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த ஜெபம் என்ன செய்யும்? எல்லா சங்கிலிகளையும் உடைத்தறிந்து கர்த்தர் பிரதான காரியத்தை செய்து இந்த தேசத்தின் நடுவில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கு. ஆகவே சாதாரணமாக ஒரு மனிதன் செபிக்காதபடி சாதாரணமான ஜெபத்தை இன்றைக்கு எல்லாம் என்ன செய்யணும்? அதெல்லாத்தையும் தூக்கி ஓரமாய் வைத்துவிட்டு நானும் நீங்களும் மணிக்கணக்காக ஒரு ஆழமான அந்த ஜெப ஆழங்களுக்குள்ளே உள்ளே போகும்பொழுது, கடந்த நாட்களில் சொன்னது போல
அங்கே ஆழங்களுக்குள்ளே போகிற மனிதனோடு ஆண்டவர் தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து பேசுவார்னு சொன்னது போல இன்றைக்கும் அதே ஒரு காரியத்தை ஆவியானது உங்களோடு பேச நினைக்கிறார். இன்றைக்கு அந்த ஆழங்களுக்குள்ள ஒரு மனிதன் போகும் பொழுது தேசத்தின் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற முடியும், தேசத்தின் நிலைமைகளை மாற்ற முடியும். ஆகவே இந்த தேசத்தின் காரியங்களை இன்றைக்கு பேசுகிற நீங்கள், தேசத்தில் இவ்வளவெல்லாம் அநியாயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பேசுகிற நீங்கள், இன்றைக்கு தேசத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நெகேமியா மனம் கசந்து அழுது செவித்தது போல நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நின்று செவிக்கும் பொழுது அந்த செபம் இன்றைக்கு தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றும். ஆகவே ஒரு செபம், ஒரு ஆழமான செபம் இந்த தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்ற உதவி செய்கிறது. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து செபத்தோடு காணப்படுவோம். கர்த்தருடைய செபத்துக்கு நிச்சயமாக இந்த தேசத்தின் நடுவில் பிரதான ஒரு அசைவை ஆண்டவர் கொண்டு வருவாராக. ஆமென். God bless you.